வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். கன்னி ராசி நேயர்களுக்குரிய ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்களை நாம் தற்போது காணவிருக்கின்றோம். ராகுவானவர் இதுவரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டும், கேதுவான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டும் முழுமையான பலன்களை 1.5 ஆண்டுகள் வழங்கினார்கள். ராகுவானவர் 12ஆம் இடத்தில் இருப்பதாலும், சனியோடைய பார்வை 10ஆம் பார்வையாக முழுமையாக பெற்றதாலும், ராகுவானவர் ஒரு உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டில் இருந்ததாலும் ராகுவானவர் முழுமையான பலன்களை செய்யவில்லை. கேதுவானவரும் 6ஆம் இடத்தில் அமர்ந்ததால், 6ஆம் இடத்தில் அமர்கின்ற கேதுவானவர் கும்பகேது. கும்ப ராசியிலே கேது பகவான் இருந்தால் முழுமையான பலன்கள் செய்ய மாட்டார். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6க்குரியவர் சனி பகவான். 5ஆம் இடம் என்பதுதான் அவருக்கு உங்களுடைய யோகக்காரனாக தெரிகிறார். ஆனால் 6ஆம் இடமும் அமைகிறது. ஆகையால் சனி பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை கும்பத்தில் இருக்கின்ற நிலையிலே அவர் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். அந்த இடத்திலே கேது பகவான் இருந்ததால் சனியுடைய பார்வை ராகு மேல் பட்டதாலும், ராகு மற்றும் கேதுவால் 1.5 ஆண்டு காலம் மத்திம பலன்தான் உங்களுக்கு ஏற்பட்டது. பொதுவாக 6ஆம் இடத்தில் அமர்கின்ற கேது பகவான் நன்மை செய்ய வேண்டும். ஆனால் முழுமையாக செய்தாரா என்றால் நீங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்திருப்பீர்கள், பல்வேறு விதமான ஞானங்கள் பெற்றிருப்பீர்கள், புதிய விஷயங்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவற்றால் நீங்கள் முழுமையான பலன்கள் அனுபவித்தீர்களா என்று எடுத்துக்கொண்டால், சனியானவர் உங்களுடைய ராசிக்கு நான் ஏற்கனவே கூறியது போல் யோகக்காரகன். அவர் யாரை பார்க்கிறார்? ராகுவைத்தான் பார்க்கிறார். அப்பொழுது அவர் பொதுவாகவே ராகு என்பவர் சனியை போல் ராகு. ஆகவே சனியானவர் ஒன்று கேதுவை பார்த்திருந்தால் மிக மிக நற்பலன்கள் கேதுவால் கிடைத்திருக்கும், 6ஆம் இட கேதுவால். ஆனால் ராகுவை அவர் பார்த்ததினால் அவர் எல்லா பலனையும் ராகுவின் மூலமாக தான் செய்தார். பொதுவாக ராகுவிற்கும் கேதுவிற்கும் சொந்த வீடு என்பது கிடையாது. அவர் யாரை பார்க்கிறாரோ, அதாவது ராகுவை யார் பார்க்கிறார்களோ, யாரோடு சேர்ந்திருக்கிறார்களோ, யாரோடைய வீட்டில் இருக்கிறார்களோ, யாரோடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்களோ அவங்களை அப்படி கிரகித்து அதன் அடிப்படையிலே ராகு மற்றும் கேது பலன்கள் வருவார்கள். இங்கு ராகுவானவர் சனியுடைய பார்வை பெறுவதினால் சனியை முழுமையாக ராகு மட்டுமே கிரகித்து விட்டார். கேதுவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் தற்பொழுது ஏற்படக்கூடிய பெயர்ச்சியானது 12ஆம் இடத்தில் இருக்கின்ற ராகுவானவர் பெயர்ச்சியாக சிம்மத்திலிருந்து கடகம் போகிறார். அது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமாகும். கேதுவானவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து, அதாவது கும்பத்திலிருந்து மகரத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். ராகு பெயர்ச்சி என்பது உங்களுடைய ராசிக்கு மிக மிக யோக பெயர்ச்சியாகும். பொதுவாக ராகு என்பவர் 3, 6, 10, 11 போன்ற இடங்களில் அமர்ந்திருந்தால் மிக மிக நற்பலன்களை செய்வார்கள். இது ஜோதிட விதி. ஆனால் உங்களுடைய ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் ராகு வந்தால் நற்பலன்கள் செய்ய மாட்டார். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம பகையான அது செவ்வாயோட வீடு. ஆனால் 11ஆம் இடத்தில் ராகு வருகின்ற நிலையிலே மிக மிக பலம் பெற்றுருவார் ராகு. அவ்வாறு பலம் பெறுகிற ராகு மிக மிக நற்பலன்களை, குபேர சம்பத்தை கொடுப்பார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்பார்கள். ராகு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் யாராலும் அவற்றை தடுக்க முடியாது. ஏனென்றால் சூரியனையே சூரிய கிரகணமாக ஆட்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ராகு பகவான். ராகு சூரியனும் சேர்ந்தால் சூரிய கிரகணம். அவ்வாறு ராகு அவ்வளவு ஆற்றல் படைத்தவர் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்வதினால் வேறு எந்த தீய கிரகமும் கூட்டு சேராத நிலையிலே ராகு தன்னிச்சையாக இருக்கின்ற நிலையிலே மிக மிக பெரிய வெற்றியிலே கன்னிராசி நேயர்களுக்கு அருள்வார். மிகப்பெரிய வெற்றிகளாம் இந்த 1.5 ஆண்டு காலம் நீங்கள் பெறப்போவீர்கள். ஏனென்றால் ராகு தனியாக இருக்கின்றனால், யாரோடையும் சேராதனால், நான் முதலேயே கூறியது போல் இப்பொழுது யாரோடும் சேரவில்லை. அப்பொழுது எந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றாரோ அதன் அடிப்படையிலே தான் அவர் பலன்களை செய்வார். ஒரு கிரகத்தோடு சேர்ந்து விட்டால் அவர் அந்த கிரகமாகவே மாறிவிடுவார். சேராத நிலையிலே யாரோடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்தால் அந்த கிரகமாகவே அவர் மாறிவிடுவார். ராகுவானவர் முதலில் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை அவர் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். ஆயிலியம் நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் என்பவர் உங்களுடைய ராசி அதிபதி. எனவே அவர் உங்கள் ராசியை தான், அதாவது புதனுடைய செயல்பாடு தான் செய்வார். உங்களுடைய ராசி என்பது உங்களுக்கு யோகம்.
ஆகவே ராகுவானவர் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து மிக மிக பெரிய வெற்றிகளை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வழங்குவார். நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் தங்கமாகும். எந்த துறையிலும் ஈடுபடுவர்கள், எல்லா துறையிலும் ஈடுபடுவர்கள் அனைத்திலும் வெற்றி அடைவார்கள். பல்வேறு துறையிலேயே ஒருவர் ஈடுபடலாம், ஒரே துறையிலும் ஈடுபடலாம். பல்வேறு துறையில் ஈடுபடுவர்களும் அந்தந்த துறையிலும் வெற்றி பெறுவார்கள். ஒரே துறையில் முழுமையாக ஈடுபடுவர்கள் மிக மிக வெற்றியை தான் பெறுவார்கள். எனவே ராகுவால் உங்களுக்கு மிக மிக நன்மைகள் ஏற்படக்கூடிய காலமாகும். மேலும் குருவானவர் 2ஆம் இடத்தில் குரு பெயர்ச்சிக்கு பிறகு வருகிறார். இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசியிலே குரு பகவான் இருந்து கேதுவால் ஏற்படக்கூடிய நன்மைகளை கூட கெடுத்து கொண்டிருந்தார். பொதுவாக ஜென்ம ராசியிலே குரு பகவான் இருந்தால் எடுக்கின்ற செயலில் எல்லாம் சிறு சிறு தடைகளை குரு பகவான் ஏற்படுத்திவிடுவார். பொதுவாக குரு பார்வைதான் நன்மையை ஒழிய குரு இருக்கிற இடத்தில் பால் செய்து விடுவார். குரு இருக்கும் இடம் பால் என்று கூறுவார்கள். அவர் ராசியிலே இருந்தால் ஆகையால் தான் கேதுவால் ஏற்பட்ட நன்மைகள் கூட முழுமையாக உங்களால் அடைய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். புதிய புதிய விஷயங்களில் ஈடுபட்டிருப்பீர்கள், புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவற்றால் ஏற்படக்கூடிய நன்மையை கேது பகவான் கொடுத்தாலும் குரு பகவான் ஏற்படுத்தி கொள்ளாமல் அதை எடுத்துக்கொள்ளாமல் உங்களை தடுத்திருப்பார். ஆனால் இப்பொழுது ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு போன பிறகு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். எனவே குரு பகவான் 2ஆம் இடம் என்பது மிக மிக சிறந்த இடமாகும். 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் குரு பகவான் அமர்ந்தால் மிக மிக நன்மைகளை கோச்சார ரீதியாக செய்வார். இந்நிலையில் நாம் பலன்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது ராகு என்று தனியாக பார்க்க வேண்டும், கேது என்று தனியாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் இருவரும் தனித்தனி கிரகங்கள். இப்பொழுது ராகுவானவர் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். குருவானவரும் நல்ல நிலைமையில் இருக்கிறார் 2ஆம் இடத்தில். ராகுவானவர் உங்களுடைய ராசியாதிபதியான ஆயிலி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் 2018 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை பயணம் செய்கின்றார். மிக மிக முக்கியமான காலகட்டம் உங்களுக்கு. பொற்காலம் என்று கூறலாம். தொட்டதெல்லாம் தொடங்கும் தங்கமாகும். பார்ப்புகழும் ஒரு அமைப்பை பெறுவீர்கள். மிக மிக ஏற்றமான காலம். உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே நிச்சயமாக ராகு திசை, குரு திசை, சனி திசை தான் மத்தியம வயதில் உள்ளவர்களுக்கு நடக்கும். அவர்களும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் மிக மிக பெரிய வெற்றிகளையும் உலகம் போற்றும் ஒரு அமைப்பை பெறுவீர்கள். உங்களுடைய பெயர் உங்களுடைய நிறுவனத்திலே மிக மிக வேகமாக வளர்ச்சியடையும். நீங்கள் செய்வதெல்லாம் வெற்றியாகவே அமையும். உங்களுடைய மேலதிகாரம் உங்களை பாராட்டுவார்கள். சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஏனென்றால் ராகு ஒரு வேகமான கிரகம். ராகுவை போல் கொடுப்பாரில்லை. அவர் கொடுக்க ஆரம்பித்தால் எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது. இவ்வாறு புதனுடைய சாரத்திலே பயணம் செய்கின்ற பொழுது ராகுவால் கொடுக்கின்ற வெற்றி எந்த ஒரு கிரகத்தாலையும் தடுக்க முடியாது. 2018 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் 27 முதல் 2019 ஜனவரி 3 வரை அவர் பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். பூச நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரமாகும். சனி பகவான் கன்னி ராசிக்கு யோகக்காரகன். இவ்வாறு இருக்கின்ற நிலையிலே சனியை போல் ராகு என்று கூறுவார்கள். எனவே சனி பகவான் உங்களுடைய யோகக்காரகன் என்றால் அவருடைய சாரத்தில் பயணம் செய்கின்ற ராகுவும் உங்களுக்கு மிக மிக பெரிய யோகத்தை கொடுப்பார். பல்வேறு வெற்றிகளை கொடுப்பார். உங்களுடைய கீழ் பணிபுரிவர்கள் உண்மையாக உங்களுக்காக பணியாற்றுவார்கள். நீங்கள் சொல்கின்ற ஏவல்களை முறையாக அவர்கள் செய்வார்கள். உங்கள் கட்டளைகளை கட்டாயமாக கடைபிடித்து அவை வெற்றியாக முடித்து கொடுப்பார்கள். கீழ் பணிபுரிவர்கள் நம்மளுடன் ஒத்துழைப்பாக இருந்தால்தானே பெரிய பெரிய வெற்றிகளை அடைய முடியும். எனவே தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள், மிக மிக பெரிய நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருப்பவர்கள் பெரிய வெற்றிகளை பெறுவார்கள். உத்தியோகஸ்தராக இருந்தால் உங்களுடைய துறையிலே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். பெண்கள், மாணவர்கள் என்று எல்லோருக்கும் இந்த காலகட்டம் மிக மிக நல்ல காலகட்டமாகும். இவ்வாறு 2019 ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 4ஆம் தேதி முதல் 2019 மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை அவர் புனர்பூசண நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். புனர்பூசண நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரமாகும். குரு என்பவர் ஒரு முதன்மையான சுபகிரகம் ஆகும். அவர்தான் முதல் முழு சுபகிரகம். மற்றவர்களெல்லாம் முக்கால் அறை என்று வருவார்கள். அவ்வாறு குருவுடைய சாரத்தில் பயணம் செய்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7க்குரிய குரு பகவானால் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார். சுகஸ்தானத்திலே, அதாவது 4க்குரிய குரு பகவான் வீடு வாகனம் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார்.
நிலம் வாங்கணும் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். புதிதாக வீடு கட்ட நினைப்பவர்கள், இதுவரை நீங்கள் சம்பாதித்த பணத்தெல்லாம் நான் கூறியபடி அதாவது ஆயில்யம் மற்றும் பூசத்தில் நீங்கள் இயன்ற பணத்தை எல்லாம் முறையாக முதலீடு செய்து புதிய வீடு கட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்படி 1.5 ஆண்டு காலம் ராகுவால் மிக மிக குபேர சம்பத்தை நீங்கள் அடையப் போகின்றீர்கள். குரு பகவானும் நல்ல இடத்தில் இருக்கின்றார். சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுகிறது. சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்தாலும் 3ஆம் பார்வையாக அவர் 6ஆம் இடத்தில் பார்ப்பதனால் எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு இருக்காது. இவ்வாறு ராகு பகவானால் உங்களுக்கு மிக மிக நற்பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இறையர்களால் அது நிச்சயம் நடக்கும். கேது என்று பார்த்தோம் என்றால் 5ஆம் இடத்துக்கு வருகின்ற கேது பகவான் அந்த இடம் மகரமாகும். மகர கேது என்றுமே சுப கேது என்று கூறுவோம். அந்த இடம் அவருக்கு மிக பிடித்த இடம். சனி பகவானுக்கும் மகரம்தான் பிடித்த இடம். அவ்வாறு கேது பகவான் மகரத்தில் வருகின்ற நிலையிலே அவர் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் அதே ஆண்டு 2017 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். அந்த நட்சத்திரமானது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய ராசிக்கு அவர் எதிரி. ஆனாலும் ராகுவின் பார்வையால் கேது பகவான் எந்த விதமான கெடுபலங்களையும் செய்யாமல் ராகு பார்த்து கொள்வார். இவ்வாறு சனியுடைய வீட்டில் இருப்பதினால் செவ்வாயுடைய ஆதிக்கம் மேலாக இருக்காது. ஏனென்றால் அந்த இடத்தில் தான் செவ்வாய் பகவான் உச்சமாவார். அவர் உச்சமாக இருக்கிற இடத்திலேயே கேது பகவான் வருகின்றார் என்றால் அந்த இடத்துல அவர் கெடுதல் செய்வாரா? தன் நட்சத்திரத்தை கொடுத்திருக்கிறார், ஆனால் அந்த இடத்துல தான் அவர் உச்சமாவார். மகரத்தில் தான் செவ்வாய் பகவான் உச்சமாவார். ஆகையால் கேதுவை அவர் மிகுமையாக கெடுக்க மாட்டார், கெடுமையான பலன்கள் கொடுக்க மாட்டார். எனவே கேது பகவான் செவ்வாயோட சாரத்தில் பயணம் செய்கின்ற அந்த காலங்களிலே உங்களுக்கு பெரிய கெடுபலங்கள் ஏற்படாது. 2017 டிசம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 22 முதல் 2018 ஆகஸ்ட் 30 வரை திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். திருவோண நட்சத்திரம் என்பது சந்திர பகவானின் நட்சத்திரம். கன்னி ராசிக்கு 11ஆம் இடம்தான் சந்திர பகவானுடைய வீடு, லாபஸ்தானம். அந்த லாபஸ்தான நட்சத்திரத்துக்குரிய, அதாவது அந்த லாபஸ்தான கிரகம் சந்திரன் அவருடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்ற நிலையிலே கேது பகவான் ராகு பகவான் கொடுக்கின்ற நற்பலன்களைப் போலவே மிக மிக நற்பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். சந்திரனுடைய சாரத்திலே பயணம் செய்கின்ற காலங்களிலே உங்களுக்கு மிக மிக நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுப்பார். புதிய புதிய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கேது ஞானக்காரகன் என்பதனால் புதிய புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய தொழிலிலோ உங்களுடைய வேலையோ அவை நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். 2018 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் 31 முதல் 2019 மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரை அவர் சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கின்றார். இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு உடல் ரீதியாக சில சிறு பிரச்சனைகளை கொடுக்கலாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கலாம். ஏனென்றால் ராகுவால் நீங்கள் வேலை என்று வெற்றி என்று ஓடிக்கொண்டே இருக்கிறால் உடல்நிலையிலே கேதுவால் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்த சூரியன் முயல்வார். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு அவர் விரையாதிபதி. ஆனால் லக்ன ரீதியாக உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக சூரியன் நல்ல நிலையில் இருந்தால், யோகக்காரராக இருந்தால் சூரியனால் எந்த விதமான கெடுபலும் ஏற்படாது. இப்படி கேது பகவான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் தான் செய்யக்கூடிய நிலை தென்படுகிறது. இதுவரை நாம் கண்டது கேது பகவான் மற்றும் ராகு பகவானின் பொது பலன்கள். தற்பொழுது துறை ரீதியாக எவ்வாறு இருக்கும் என்பதை காணலாம். முதலில் வியாபாரி நண்பர்களே 11ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகு பகவானாலும் 2ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவானாலும் மிக மிக பெரிய வெற்றிகளை உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் காண்பீர்கள். ஏற்றமிகு காலம், பொற்காலம் என்றே கூறலாம். உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற லாபத்தை விட இரட்டிப்பாக லாபம் கிடைக்கும். ராகுவால் உங்களுக்கு மிக மிக பெரிய வெற்றியை கிடைக்கும். நீங்கள் புதிய புதிய முதலீடுகள் செய்வீர்கள், அவற்றை மிகப்பெரிய வெற்றியை பெறுவீர்கள். எனவே இந்த பொற்காலம் என்பது நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம். உங்களுடைய ஜனன ஜாதக ரீதியாக ராகு தசையோ குரு தசையோ சனி தசையோ யோக தசையாக இருந்து விட்டால், உங்கள் லக்ன ரீதியாக அவர்கள் யோகக்காரர்களாக இருந்து அவர்கள் யோக தசையாக இருந்தால் உங்களுடைய லாபம் என்பது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கிடைக்கும். வெற்றிகரமான ஆண்டாக இந்த ராகு கேது பயிற்சி இருக்கின்றது. எனவே இந்த 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு பொற்காலம். உத்தியோகஸ்தர்கள் என்று பார்த்தால் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்கள் வேலையிலே ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாம், இடைஞ்சல்கள் எல்லாம் நீங்கிவிடும். குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய தொழிலிலே, உங்களுடைய உத்தியோகத்திலே நீங்கள் மிக மிக பெரிய வெற்றியை பெறுவீர்கள். ஏற்றமிகு காலம். நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களிடம் மிகவும் அன்பாகவும் நட்பாகவும் பழகுவார்கள். சக ஊழியர்கள் உங்களை கண்டு பொறாமைப்படுவார்கள்.
ஐடி துறையை சேர்ந்தவர்கள் என்று பார்த்தோம் என்றால் ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் எதிர்பார்க்கின்ற அயல்நாட்டு வாய்ப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். உங்களுடைய ப்ரமோஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊதியத்தில் உயர்வு என்பதெல்லாம் எளிதில் கிடைக்கும். எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். ராகு பகவான் மற்றும் கேது பகவான் நல்ல நிலைமையில் வருகின்றார்கள். குரு பகவானும் நல்ல நிலைமையில் தான் வருகப் போகிறார். எனவே உங்களுடைய ஜனன ஜாதகம் நன்றாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களிடம் மிகவும் அன்பாக இருப்பார்கள். எடுக்கின்ற ப்ராஜெக்டில் நீங்கள் மிக மிக நல்ல பெயர் எடுப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்கின்ற சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். எனவே இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால், திருமணமான பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தில் நிலவும். குழந்தைகள் நல்ல நிலைமையில் படிப்பார்கள். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்த பிறகு குழந்தை இல்லை என்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். குழந்தை இருந்தால் அவர்கள் நல்ல நிலைமையில் வளர்வார்கள். பிரச்சனைகள் இல்லாமல் படிப்பிலே கவனம் செலுத்துவார்கள். அவர்களுக்கு நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில் வளருவார்கள். திருமணம் ஆகாத பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால் ராகு பகவான் 11ஆம் இடம் வருகின்றார். அது லாபஸ்தானம். எந்த ஒரு செயல் செய்ய வேண்டும் என்றாலும் 11ஆம் இடம் முக்கியம். திருமண முயற்சி என்றால் நமக்கு தனமும் இருக்க வேண்டும். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்த பிறகு குருபலமும் வருகிறது. குரு பகவான் தனஸ்தானத்துக்கு வருகிறார். ஆகவே திருமணம் முயற்சித்தால் பெரியோர்கள் நிச்சயிக்கின்ற திருமணம் நிச்சயமாக நல்ல முறையில் நடக்கும். அவர்களுக்கு பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது. எனவே 2ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவான் மிக சிறந்த முறையில் மிக மிக ஆடம்பரமான ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பார். எனவே இந்த காலம் உங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு உகந்த காலம் என்றே கூறலாம். மாணவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் கன்னி ராசி அன்பர்களே, 11ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகு உங்களுக்கு மிக மிக வெற்றியையும் படிப்பில் மிக மிக நாட்டத்தையும் கொடுப்பார். நீங்கள் உங்களுடைய மார்க்கிலே மிக மிக உயர்வான மார்க்கை பெறுவீர்கள். 2ஆம் இடத்துக்கு வருகின்ற குரு பகவான் மிக மிக நற்பலனை உங்களுக்கு வருவார். ராகு கேது பயிற்சியிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற துறை, எந்த துறை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்களோ அதிலே மிக மிக வெற்றியை பெறுவீர்கள். ஹையர் ஸ்டடி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இவ்வாறு இந்த 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு மிக சிறந்த காலமாக தான் தென்படுகிறது. நிச்சயம் உங்களுக்கு படிப்பிலே வெற்றி கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களே, 11ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகு பகவான் இந்த 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு மிக மிக பெரிய வெற்றிகளை கொடுப்பார். மிக சிறந்த படைப்புகளை இங்கே படைப்பீர்கள். எழுத்தாற்றல், சொல்லாற்றல் எல்லாம் உங்களுக்கு எளிதில் இருக்கும். பல்வேறு கலைத்திறன் படைப்புகள் புதிதாக படைப்பீர்கள். புதுமையான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும். மிக மிக பெரிய வெற்றிகளை கலைத்துறையில் நீங்கள் அடையக்கூடிய நிலை ராகு பகவானால் ஏற்படும். இவ்வாறு ராகு பகவான் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு படைப்புகள் படைக்கக்கூடிய திறனை வளர்த்து கொடுப்பார். எனவே நீங்கள் இந்த 1.5 ஆண்டு காலம் பெரிய பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். அரசியல் துறையை சேர்ந்த கன்னிராசி அன்பர்களே, 11ஆம் இடத்துக்கு வருகின்ற ராகு பகவான் மிக மிக பெரிய வெற்றியை அரசியல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 2ஆம் இடத்துக்கு வருகின்ற குருவும் சாதகமான சூழ்நிலை இருப்பதனாலும் சனி பகவானும் சாதகமான சூழ்நிலை போவதாலும் உங்களுக்கு மிக மிக பெரிய வெற்றிகளை அரசியலில் கிடைக்கும். பதவி பட்டம் எளிதாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அரசியலில் எதிரிகள் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். எல்லோரும் உங்களிடம் பகைமை பாராட்டாமல் பண்புடன் பழகுவார்கள். எனவே இந்த 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஆண்டாக தெரிகிறது. நீங்கள் பெரிய பெரிய பதவிகளை பெறக்கூடிய ஒரு நிலை வரும். எனவே இந்த ஆண்டை நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரை நாம் பார்த்தது கோச்சார பலன்கள், பொது பலன்கள். ஆனால் ஒருவருடைய பலன்கள் முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவருடைய ஜனன ஜாதகம்தான் முக்கியம். அவர் பிறந்த லக்னம் என்பதன் அடிப்படையிலே தான் நாம் அவர் முழுமையான பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ராசி என்ற அடிப்படையிலே திசைகள் அமைகின்றது. இவ்வாறு இருக்கிறே கன்னி ராசி நண்பர்களுக்கு மிக நீண்ட கால திசைகள். ராகு திசை என்பது 18 வருடம், குரு திசை என்பது 16 வருடம், சனி திசை என்பது 19 வருடம். இவ்வாறு நீண்ட கால திசை மத்தியம வயதிலே ஒரு 30லிருந்து 50க்குள்ளே இருக்கின்ற கன்னிராசி அன்பர்களுக்கு வரும். பொதுவாக உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம் தான் அந்த கன்னிராசியில் பிறப்பாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே மத்தியம வயதிலே ராகு திசை, குரு திசை, சனி திசை வரும். இது நீண்ட கால திசை. எனவே உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே ராகுவானவர், குருவானவர், சனியானவர் எவ்வாறு இருக்கிறார், அவர் யோக நிலை இருக்கிறார் என்றால் மிக மிக யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஏனென்றால் வருகின்ற 1.5 ஆண்டு காலம் மிக மிக பொற்காலமாகும். இப்படி இருக்கையில் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே
ராகுவானவரோ குருவானவரோ சனியாரோ எவ்வாறு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜனன லக்னப்படி அவர்கள் யோகக்காரர்கள் இருந்தால் அவர்களை மேலும் பலப்படுத்தினால் பல்மடங்காக நம்மளுடைய யோகத்தை பலப்படுத்தி கொள்ள முடியும், பெற முடியும். ஒருவேளை இத்தகைய கிரகங்கள் சரியான நிலையில் இல்லை என்றால் அவர்களை எவ்வாறு பரிகார நிவர்த்தி பண்ணி சாந்தப்படுத்தி கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலன்களை முழுமையாக பெற வேண்டும் என்றால் அது ஒரு தகுந்த ஜோதிடரால் தான் முடியும். உங்களுடைய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடம் காட்டி எவ்வாறு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகம், அதாவது ஜனன ஜாதகத்தின் முழு பலன்களை கேட்க விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து ராகுவானவர் குருவானவர் சனியானவர் எவ்வாறு இருக்கிறார், அவருக்குரிய பீஜ மந்திரம் என்ன, அவரை எவ்வாறு பலப்படுத்துவது என்பதை எடுத்து கூறுவேன். மேலும் எந்த எந்திரங்கள் நீங்கள் வைத்துக்கொண்டால் முழுமையான பலன்களை அடைய முடியும் என்பதையும் கூறுவேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை நீங்கள் ஃபாலோ செய்யலாம். மேலும் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசி எண்ணில் என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் என்னை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு முழுமையான பலன்களை நீங்கள் அடைய வேண்டும், நற்பலன்கள் வருகின்ற காலத்தை நீங்கள் முழுமையாக அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.